கேக்கில் கோல்டு டச் எப்படி பண்ணுறது, அப்புறம் ஃபாண்டன்ட் ரோசஸ் எப்படி பண்ணுறதுன்ற எல்லா டீட்டெயிலும் இதில் நான் காமிக்கிறேன். சாக்லேட் டெம்பரிங் பண்ணி பார்த்துருப்பீங்க, இங்கே பட்டரை டெம்பரிங் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பட்டரை நம்ம ரெடி பண்ணி ஐசிங் பண்ண லேட் ஆனதுனால பட்டர் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. அதனால் அதை சில்லுன்ற டேபிளில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஐசிங் பண்ணுற கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கேக் பேஸில் இருக்கிற டிசைன் வந்து டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு இந்த டிசைனுக்கு. ஸோ வந்துட்டு அதை கவர் பண்ணுறதுக்காக அதுலேயும் ட்ரஃபிள் போட்டோம். இந்த வெட்டிங் கேக்கை ரொம்ப எலிகண்ட்டாக காட்டினது வந்துட்டு இந்த ரோசஸ் தான். இது மேடப் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபாண்டன்ட். இந்த ரோசஸ் இல்லாமல் அந்த கேக்கை பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரஃபிள் கேக் மாதிரி இருக்கும். இந்த வெட்டிங் தீம் வந்து பொண்ணோட ட்ரெஸ் கலர் கோல்டு, மாப்பிள்ளையோட ட்ரெஸ் கலர் வந்து பிளாக்ன்றதுனால ஒரு ரோஸை வந்து நம்ம பிளாக்கும் கோல்டும் மிக்ஸ் ஆன மாதிரி பண்ணியிருந்தோம். அந்த நார்மல் ஒயிட் ரோஸ் பண்ணுறதை விட இந்த பிளாக் அண்ட் கோல்டு பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆச்சு. ஃபாண்டன்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பொறுமை ரொம்ப அவசியம். நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் அவ்வளோ டீட்டெயிலிங்காக கிடைக்காது. இந்த பிளாக் அண்ட் கோல்டு ரோஸ் வந்து ஒரே இதில் நம்ம பண்ணுறோமே, இது கஸ்டமருக்கு பிடிக்குமா அப்படின்ற ஒரு ரிஸ்க்லேயே தான் பண்ணோம். ஆனால் கஸ்டமர் கேக் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பி. ஃபைனலாக இந்த கேக் நம்ம போதுமான பெட்டல்ஸ் வச்சதுக்கப்புறம் கீழே இருக்க எக்ஸ்ட்ரா ஃபாண்டன்ட்டை கட் பண்ணிடணும். டிசைன்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு கஸ்டமர் சொன்னாங்க. ஆனால் அதை நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டோம். அதனால் நெஜையிலேயே பறிச்சிட்டு வந்து வச்சாச்சு. இந்த கேக் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றதுனால அதுக்கு வந்து விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக் வச்சுருந்தோம் சென்டரில். சுற்றி பைப்பிங் டிசைன்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண ஃபாண்டன்ட் ரோசஸ்லாம் மேலே ஒன்று ஒன்றா செட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு அந்த லீஃப் வைக்கிறோம். ஹியர் கம்ஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கேக். இந்த கோல்டு டச் தான் வந்து இந்த கேக் வந்து ரொம்ப ரிச்சாக காட்டும். எல்லா டிசைன்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கேக்கோட அவுட்லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.